எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கோவம்ன்ற ஒரு விஷயம் அது ஏன் எனக்குள்ள வருது, எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உள்ள வந்துச்சுன்னா நான் ஹல்கா மாறி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, என்ன நானே காயப்படுத்திக்கிறது, என்னை சுத்தி இருக்கிறவங்களை காயப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்த்தா எனக்கே கடுப்பாதான் இருக்கு நான் பண்றதெல்லாம். ஆனா இந்த கோவத்துல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு எனக்கு தெரியல. இது மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கும் இருக்குன்னா இன்னைக்கான பதிவு கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷனா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். ஆனா அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லாருக்கும் மூக்கு மேல கோவம் வரும்ல. இவருக்கு மூஞ்சி மேல கோவம் வரும், முதுகு மேல கோவம் வரும், மற்றும் மற்ற எல்லா பார்ட்ஸ் மேலயும் கோவம் வரும். அந்த அளவுக்கு கோவத்துக்குனே பேர் போனவர். ராணிக்கு என்னதான் ராஜா கிட்ட நிறைய விஷயம் பிடிச்சிருந்தாலும் இந்த கோவன்ற விஷயம் குறைச்சிக்காததால இவருக்கு நிறைய கெட்ட பேர் வர்றத அவங்க அப்சர்வ் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இவரை மாத்திருச்சுன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற அளவுக்கு ராணி நிறைய சர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. எவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து ரிசல்ட் வந்தாதானே அதை பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ரிசல்ட் எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் கிடைக்கல. ஒரு நாள் ராத்திரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நைட்ல நைட்டி போட்டு மாடியில வாக்கிங் போயிட்டு இருக்கப்ப இந்த பிலிவ் இன் டைம்னு ஒரு சேனல் இருக்கு. அதுல ஏதோ ஒரு பாட்காஸ்ட் இருந்திருக்கு போல இருக்கு. அதை கேட்டிருக்காங்க. அந்த பாட்காஸ்ட்ல வர ஒரு ஞானியை பத்தி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த ஞானிக்கு வேற வேலை பொழப்பே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாரு. எப்படியாவது அந்த ஞானியை கண்டுபிடிச்சு அந்த ஞானி கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனையை பத்தி கேட்கணும், அந்த ஞானி கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஞானியை வலை வீசி தேடி இருக்காங்க. ஞானி கிடைக்கவே இல்லை. கடைசியா அந்த பிலிவின் அட்மின் கிட்டயே போயிட்டு, எப்பா உனக்கு தான் தெரியுமே அந்த ஞானி எங்க இருக்கிறாருன்ட்டு, அவர் எப்படியாவது அப்ரோச் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனோட வாப்பா அப்படின்ற மாதிரி அந்த அட்மின் கிட்ட சொல்றப்பதான் அட்மின் சரி உங்களுக்காக நான் பண்றேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றப்பதான் இந்த கோவம் இப்படிலாம் நடக்குது அப்பெல்லாம் நடக்குது அம்புட்டியும் அந்த ராணி சொல்றாங்க. ஓ இதான் பிரச்சனையா, சரி இருங்க நான் ஞானி கிட்ட பேசிட்டு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பிலீவ் இன் டைம் அட்மினும் போயிட்டு ஒரு சொம்ப கொண்டு கொடுக்குறாங்க. ராணி சொம்ப கையில வாங்கிட்டு, என்னையா இது பித்தளை சொம்ப கொடுக்குற, ஏங்க இது பித்தளை சொம்புலாம் கிடையாது, பித்தாகர சொம்பு. பித்தாகர சொம்பா? இது இந்த மேத்ல எல்லாம் வருமே அதுவா? ஆமாங்க அதுதான் இது. பித்தாகரஸுக்கும் சொம்புக்கும் என்னையா சம்பந்தம்? அதாவதுங்க இந்த பித்தாகரஸ்ல ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்கல்ல, ஹைப்போட்டோனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட் ஸ்கொயர். யோ 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 அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அதுல எப்படி 3 சைடு தேவைப்படுதோ அதே மாதிரி இவருக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ இந்த சொம்புல 3 வாட்டி தண்ணியை அவர் ஃபில் பண்ணி குடிச்சாருன்னா அவரு கோவம் போயிடும்ட்டு ஞானியே சொல்லிட்டாரு. இதுதாங்க தீர்வு. நீங்க வேணா எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவர் கோவப்படுறப்பையும் இந்த சொம்புல முடக்கு முடக்குன்னு 3 வாத்தி ஊத்தி குடிச்சாருன்னா அம்புட்டும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அட்மின் சொல்லி கிளம்பிட்டாரு. இந்த ராணியும் அந்த பித்தளை சொம்பு சாரி பித்தாகர சொம்பு அதை எடுத்துட்டு போயிட்டு ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. ராஜாவுக்கு ஆரம்பத்துல இதுல நம்பிக்கையே கிடையாது. அட நீ வேற மாசம் எதனா ஒண்ணு எடுத்துட்டு கொடுத்து ட்ரீட்மெண்ட் நீ உயிரை வாங்கிட்டு சரி என்ன இப்ப என்ன கோவம் வர்றப்போ 3 வாட்டி இதுல தண்ணி ஊத்தி குடிக்கணும் அவ்வளவுதானே, சரி நான் பண்ணிக்கிறேன் போ அப்படின்ற மாதிரி ராஜாவும் அந்த ராணியை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் ரெகுலர் லைஃப்குள்ள போயிடுறாங்க. தொடர்ச்சியா அவருக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பப்பெல்லாம் அவர் என்ன பண்றாரு, இதுல தண்ணி ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல கடுப்பா தான் இருந்துச்சு. பட் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல அவருக்குள்ள நிறைய ப்ராக்ரஸ் ஆகிறத அவரே ஃபீல் பண்றாரு. இப்பெல்லாம் முன்ன அளவுக்கு சட்டு சட்டுன்னு அவருக்கு கோவம் வர்றதில்ல. அது எல்லாத்துக்கும் மேல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்காக அவர் கோவப்படுவாரு. இப்பெல்லாம் பிரச்சனைன்னு ஒண்ணு வருது, இதுல தண்ணி ஊத்தி குடிக்கிறதால பிரச்சனைக்கு கோவம் தீர்வு இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேல அந்த பிரச்சனைக்கான தீர்வும் தண்ணி குடிச்சு முடிக்கிறப்ப அவருக்கு கிடைச்சிருது. அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எம்புட்டோ விஷயம் பண்ணியிருக்கோம் அப்பெல்லாம் நமக்கு ரிசல்ட் கிடைக்கல, இத்தனோண்டு சொம்புல தண்ணி குடிச்சதுல எப்படி மாறுச்சு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அந்த ராஜாவே மெய் சிலுத்து போயிட்டு ராணி கிட்ட கேட்கறாங்க. ஏமா நீ எங்கம்மா போயிட்டு இந்த சொம்பை வாங்கிட்டு வந்த? இந்த சொம்பு என் வாழ்க்கைக்குள்ள வந்த இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேயே என் வாழ்க்கை வேற மாதிரி மாறி இருக்குமா? இந்த சொம்பு மட்டும் என் வாழ்நாளோட ஆரம்பத்துல கிடைச்சிருந்துச்சுன்னா நான் இன்னும் பெரிய அரசரா இருப்பேன்.
இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த ஞானியை நான் மீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி நைட்டி போட்டு நாட்டார் கடைக்கு வாக்கிங்க்கு போற வழியில இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை கேட்டேன், அந்த பாட்காஸ்ட்ல வந்து அந்த ஞானி தான் இதை கொடுத்தாரு அப்படின்றத இந்த ராணியை அவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே அவரு, நான் அந்த ஞானியை பார்த்தே ஆகணும், பேசாம கிளம்புங்க, எல்லாரும் போயிட்டு அவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ராணி, ராஜா மற்றும் பலர் எல்லாரும் போயிட்டு அப்ரோச் பண்றாங்க. அப்பதான் பிலீவ் இன் அட்மின் ஒரு உண்மையை சொல்றாரு. அதாவது ஞானி கொஞ்சம் வெக்கேஷன் லீவ்ல போயிருக்காங்களா, இந்த மாதிரி பிலீவ் இன் டைம் சேனல்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கான், அதனால ஸோ கொஞ்ச நாளுக்கு லீவு கொடுத்து அனுப்பி வைப்போமே அப்படின்ற மாதிரி ஞானி அனுப்பி வச்சிட்டதா சொல்றாங்க. அப்ப இந்த சொம்பு யாரு கொடுத்தது? அது ஞானி கொடுக்கலங்க, எங்க கேணி கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கேணி கொடுத்துச்சா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, கேணின்றது ஒண்ணும் இல்லைங்க, எங்க கிணத்துல யூஸ் பண்ற சொம்பு, ஸோ அந்த கிணறு கொடுத்ததை தான் கேணி கொடுத்ததுன்னு சொன்னேன். சரி, ஒரு கிணத்துல இருந்து கொடுத்த சொம்பு எப்படியா அந்த கோபத்தை மாத்துச்சு அப்படின்ற மாதிரி ராஜாவே ரொம்ப ஷாக்காகி கேட்கிறாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, இப்போ கோபம் எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகிறதால தானே வருது. இதுல நீங்க தண்ணி ஊத்தி குடிக்கிறப்ப சொம்பு கூட உங்களால வேக வேகமா குடிச்சிட முடியும். ஆனா ரெண்டாவது சொம்பு ஊத்துறப்ப உங்களால டக்குன்னு குடிக்க முடியாது, ஏன்னா உங்க வயிறு ஃபுல்லா தண்ணி ஆல்ரெடி இருக்கு. ரெண்டாவது சொம்பும் நீங்க குடிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிச்சாகணும். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிற நேரத்துல அந்த பிரச்சனையை பத்தி நீங்க யோசிப்பீங்க. ஒரு பிரச்சனையை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அது மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு, அப்போ மூணாவது சொம்புல தண்ணி ஊத்துறப்ப அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்மளோட மூளை யோசிக்கும். மூணாவது முறை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு, இது எல்லாமே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அதனால கோவமும் குறைஞ்சிருச்சு, பிரச்சனைகளும் தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பிலீவ் இன் டைம் அட்மின் இருக்கிறார்ல, அதான் நான் மட்டும்தான், அவர் சொன்னதை கேட்டவுடனே ராஜாக்கு ஒரே குஷி. அது எப்படிப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அசால்ட்டா ஒரு தீர்வை சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறப்பதான் சொல்றாங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஞானி நடுவரா வந்துதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கே தெரியும், நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா அதை பார்க்கறதுக்கான பொறுமையும் நிதானமும் நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. கோவம் வந்துட்டா நீயாவே இருக்க மாட்ட அப்படின்ற மாதிரி ஒரு 10 ரூபாய் சாக்லேட்டை ப்ரொமோட் பண்றாங்களே தவிர அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத யாருமே சொல்றது கிடையாது. நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கோவப்படுறீங்கன்னா அதோட ட்ரிகரிங் பாயிண்ட்டை கொஞ்சோண்டு ஸ்லோ பண்ணி வச்சிட்டீங்கனாலே போதும், அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்காம தவிர்த்தரலாம். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான்ப்பா இருக்கு, ரியல் லைஃப்ல எப்பவுமே என் கையில சொம்பு வச்சுட்டா தெரிய முடியும், பேகுக்குள்ள சொம்பு போட்டு எடுத்துட்டு போறேன்னு வைங்களேன், ஒர்க் என்வரான்மெண்ட்ல என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கறதும் புரியுது. நான் பொதுவா என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ற ஃப்ளோர் வந்து 3rd ஃப்ளோர். எப்பெல்லாம் எனக்கு கோவம் வருதோ அப்பப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட வாட்டர் கேனை எடுத்துட்டு நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவேன். அதாவது ஸ்டெப்ஸ் வழியா நடந்து போக ஆரம்பிச்சிருவேன். இப்போ ஒரு நாளைக்கு நான் 5-6 வாட்டி கோவப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், 5-6 வாட்டியும் நான் கீழே இறங்கி ஸ்டெப்ஸ் வழியா போறப்ப மறுபடியும் தண்ணி பிடிச்சிட்டு நான் மேலே ஏறி தான் வரணும். அதுலயே எனக்கு கால் வலி எடுத்துக்கும். ஸோ கோவம் பெருசா கால் வலி பெருசா நான் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கால் வலி தான் பெருசு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கோவத்தை குறைச்சிட்டுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் அங்கிருந்து நடந்து வர ப்ராசஸ்ல நான் அந்த பிரச்சனையை எப்படி யோசிக்கிறேன், அதாவது அந்த பிரச்சனையை கோவமா எப்படி ஹேண்டில் பண்றேன்ற விஷயம் எனக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த நடந்து போற ப்ராசஸ்ல என்னால ஒரு தீர்வை கொஞ்சம் யோசிக்க முடிஞ்சுச்சு. இந்த தண்ணி குடுக்கிற கேப்ல வந்து அந்த பிரச்சனைக்கு இதுதான் கரெக்டான சொல்யூஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான டிசிஷனும் என்னால எடுக்க முடிஞ்சுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 வாட்டி கோவப்பட்டு இருந்தேன்னா ஒரு முறை மட்டுமே கோவப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கோவமே இல்லாம ஆயிடுச்சு. இப்பெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்பவுமே என்னோட தண்ணி பாட்டில் ஃபில்லாவே வச்சிருக்கேன். ஸோ கோவம் வந்தா தண்ணி குடிக்கிறது. ஸோ இதனால என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இதுல இருந்து ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டா கூட போதுங்க, அது கண்டிப்பா உங்களை ப்ராக்ரஸா உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு தான் இருக்கும். ஸோ நீங்க பெட்டர் ஒரு விஷயத்த பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு பதிலா பண்ணிடுங்களேன். பண்ணிட்டு சொல்யூஷன் வராட்டி வேணா வந்து சொல்லுங்க. நம்ம பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்காம தண்ணி பிடிச்சி குடிக்கிறதால என்ன ஆயிட போறோம், இனிமேல் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு விஷயத்த ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதால அதோட டிசிஷன் வேற வகையில மாறும். நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில கோபப்படுத்துற விஷயங்கள் உங்களை சுத்தி நடந்துகிட்டே இருக்கும், அதை மாத்தவே முடியாது. ஆனா நம்மளால மாத்திக்க முடியும். உங்களை நீங்க மாத்திக்க முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க எடுக்கிற முடிவும் சரி, உங்களுக்கு வர கோபமும் சரி, டோட்டலா மாற ஆரம்பிக்கும். அதை நான் நம்புறேன். ஐ ஹோப் இன்னைக்கான
இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் and நம்புறேன். ஒரு நாள் ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.